எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் 7, இந்த அளவு புளி எடுத்துக்கணும். ஒரு பெரிய கொட்டைப்பாக்கு அளவு புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது அம்மியில் அரைக்கணும். அம்மி நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது புளிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். தயிர் சாதம், குருமா வகை குழம்புக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 சொட்டு விட்டால் போதும். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தெளித்து தான் அரைக்கணும். இப்போ இதில் வெங்காயம் வச்சு அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைப்பட்டுடுச்சு. இதை தனியாக எடுத்துடலாம். எவ்வளோ இருக்குது, இது சேர்த்து அரைச்சோன்னா பத்தாது. இது முதல்ல வலிச்சு எடுத்துடலாம். மேல் பக்கமாக இந்த மாதிரி வலிச்சு எடுக்கணும். உருண்டு வராமல் இருக்க இந்த மாதிரி வச்சுட்டு மீதம் இருக்கிறத அரைச்சிக்கலாம். அரைப்பட்டுடுச்சு. இப்போ புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய் அரைக்கையில் மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சா போதும். வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணி சத்துல அரைப்பட்டுடும். ஒரு 5 நிமிஷம் போதும் இதை அரைக்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மிளகாய் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். சட்னி அரைச்சோன்னா இந்த அம்மி நல்லா கழுவிட்டு இதை எடுத்து சட்னியில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி கழுவி எடுக்கணும். ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தாது. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுவி வச்சிடணும். புளி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தொட்டுக்கலாம்.